ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போச்சுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. காயத்ரியை நல்லபடியாக பைரவி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அன்னபூரணியை கட்டி பிடிச்சிட்டு அழுகவும் அன்னபூரணிக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. என்னாச்சு காயத்ரி, நீ இப்படி அழுகிறவ கிடையாது, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காயத்ரி அழுதுகிட்டே இருக்கவும் உடனே பைரவி கிட்ட பைரவி நீ கூட்டிகிட்டு வர என்னாச்சுன்னு கேட்கவும், இல்லை அத்தை, நான் ரொம்ப நேரமாக காயத்ரிக்கு ஃபோன் கால் ட்ரை பண்ணேன்னா காயத்ரியோடைய ஃபோன் எடுக்கல, அப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அவங்க ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை மாட்டிகிட்டு இருந்தாங்க, நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை எதுவும் இல்லைன்றாங்க. அதாவது போலீஸ் பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க, நான் பேசி கூட்டிகிட்டு வந்துட்டேன்றாங்க. இவங்க ஏதோ ஒரு இதில் காரை ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டாப்பிங் நிப்பாட்டாத போடுறதுனால போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து தான் நான் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க. எப்படியோம்மா நீ நல்ல வேலை போனேன், எப்படியோ வேறு ஏதோ பிரச்சனை இல்லைல்ல, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் அன்னபூரணிக்கு ஒரு மாதிரி சந்தோஷம், ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. ஆனால் உண்மைகளை மறைச்சிட்டாங்க. இசக்கியோட விஷயத்தை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அன்னபூரணியும் சரி ஆறுமுகமும் சரி சும்மாவே விட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.